Good morning, dear aspirants. Today's news. First news. Manipur protest on cookies want presidents the roll back. So, cookie, Meiti, the issue. முதல்ல இந்த இஷ்யூவோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ மணிப்பூர் ஸ்டேட்ல சென்டர் ஆஃப் பிளேஸ்ல தான் இம்பால் இருக்கு, இம்பால் வேலி. இந்த இம்பால் வேலியில அதிகப்படியான மெய்த்தி பீப்புள் இருக்காங்க. மெய்த்தி அந்த மெய்த்திங்கிறவங்க அவங்க they will not come under the category of scheduled tribe. ஆனா பேலன்ஸ் இவங்க இருக்கிற பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா only 10% of the place தான். பேலன்ஸ் 90% பிளேஸ் வந்து யார் இருக்காங்கன்னா குக்கி, நாகா இவங்களாம் இருக்காங்க. ஸோ இவங்க எஸ்டி கேட்டகரியில இந்த 90% ஆஃப் பிளேஸ் அடைச்சிருக்கிறதுனால இந்த மெய்த்தியால போய் அங்க பிளேஸ் வாங்க முடியல. ஸோ அண்ட் தென் இப்போ வர்ற கான்ஸ்டியூஷன் இப்போ வர்ற கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெய்த்தி கேட்டகரியை வந்து எஸ்டி கேட்டகரியா சேஞ்ச் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்போஸ் பண்றவங்க குக்கி. ஸோ இதுதான் பேஸ் இஷ்யூக்கு. ஸோ தொடர்ந்து இஷ்யூ நடந்துட்டு வயலன்ஸ் நடந்துட்டே இருக்க அதோட ரீசன்ல இப்போ குக்கி டீம்ல இருந்த பாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள கடத்தி வச்சிருந்தாங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதோட சேர்ந்து இன்னும் சில டிமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிமாண்ட்ஸ்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் வி வாண்ட் பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட் ரூல் வேணும்னு கேட்டிருக்காங்க. எந்த ஒரு ஸ்டேட் அப்படி கேட்டதில்லை, இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் ரூல் பத்தி நம்ம பார்க்கணும் ப்ரிலிம்ஸ் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் 38 குக்கி அண்ட் நாகா பீப்புள் இது வரைக்கும் ஆஸ்டேஜா புடிச்சு வச்சிருந்தது இவ்வளோ டீம். அந்த டிமாண்ட்ஸ்ல கேட்டது என்னன்னா என்ஐஏ ப்ரோப். இது வரைக்கும் இந்த சர்ச் பாதிரியார்கள் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அவங்கள எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி என்ஐஏ ப்ரோப் வேணும். பர்மனன்ட் செக்யூரிட்டி கேரண்டியா கொடுக்கணும். எங்க குக்கி இருக்கிற இடத்துல பர்மனன்ட் செக்யூரிட்டி கொடுக்கணும். அண்ட் வேரிய சேஃப் கார்ட்ஸ் மெக்கானிசம் ஷுட் பி பிளேஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்க சார்ட்டர் டிமாண்ட்ல வச்சிருக்காங்க. யாரு? குக்கி டீம். ஓகேவா? So when the state is put under the president rule, these were the constitutional articles were invoked. First வந்து ஆர்டிகல் 356 என்னன்னா ஒரு ஸ்டேட்ல பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 356 இன்வோக் பண்ணணும். அண்ட் ஆர்டிகல் 355 என்னன்னா அதுல வர்ற பாயிண்ட் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு மெயின்டைன் த ஸ்டேட் கவர்மெண்ட் விச் இஸ் ஹேப்பனிங் இன் அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன். அப்போ இந்த கான்ஸ்டியூஷனல் கவர்னன்ஸ் சரியா நடக்கல அப்படின்னா இது வந்து கிரவுண்ட்னு வச்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷனல் படி இந்த ஸ்டேட் சரியா நடக்கலன்னா ஆர்டிகல் 356 இம்போஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றதான். ஆர்டிகல் 365 வந்து இது ஒரு ரீசன் தான். என்னன்னா ஸ்டேட் ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் த யூனியன் டைரக்ஷன். கான்ஸ்டியூஷனல் ஃபெயிலியர் அப்படின்னா ஆர்டிகல் 355. 365 என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து யூனியன் கொடுத்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணலனா. ஸோ இதெல்லாம் வேரியஸ் கிரவுண்ட்ஸ் which on which the state government can be get under the control of president rule, that is article 356. so எப்படி அந்த லைன் நடக்கும், எப்படி அந்த chronological order ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாரு. ஒரு ஸ்டேட்ல கவர்னன்ஸ் கான்ஸ்டியூஷன் படி நடக்குதா இல்லையா அப்படிங்கிற பீரியடிக்கா ரிப்போர்ட் கொடுப்பாரு. ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி நடக்கலாம்னா ரிப்போர்ட் வந்து நாட் ஹேப்பனிங் அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா அண்ட் பிரசிடென்ட் வில் ப்ரோக்ளைம் த பிரசிடென்ட் ரூல் இன் தட் ஸ்டேட். ஓகேவா? அண்ட் தென் அதுக்கப்புறம் என்னன்னா வித்தின் 2 months என்ன பண்ணணும்னா பார்லிமெண்ட்ல சிம்பிள் மெஜாரிட்டில அப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரிவோக் ஆயிடும் வித்தின் 2 months. ஓகேவா? சோ 6 months ஃபர்ஸ்ட் ஒரு பிரசிடென்ட் ஒரு ஸ்டேட்ல வருதுன்னா 6 months வேலிடிட்டி. அதுக்கப்புறம் மறுபடியும் 6 months வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 1 year என்ன பண்ணணும்னா there are 2 conditions should be satisfied for the further extension of the president rule. என்ன அந்த கண்டிஷன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நேஷனல் எமர்ஜென்சி இந்தியா ஃபுல்லா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நேஷனல் எமர்ஜென்சி இருக்கணும். அண்ட் தென் செகண்ட் கண்டிஷன் என்ன? செகண்ட் கண்டிஷன் என்ன? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டேட்ல எலெக்ஷன் நடத்த முடியல அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த 2 ரிப்போர்ட் இருந்தாதான் ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். சோ இம்பார்ட்டன்டான ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா எஸ்ஆர் பொம்மாய் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்துருக்க வேரியஸ் லேண்ட்மார்க் பாயிண்ட்ஸ் என்னன்றது தெரியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டெஸ்ட். ஏன்னா பிரசிடென்ட் ரூல் வந்து அந்த அசம்பிளி ஃபார்ம் ஆயிட்டு கரெக்டாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியலனாலும் பிரசிடென்ட் ரூல் கொடுப்பாங்க. சோ அதன் பார்வையில ஃப்ளோர் டெஸ்ட் கண்டிப்பா நடத்தணும் அப்படின்னு சொல்றது எஸ்ஆர் பொம்மாய் கேஸ். Judicial review. President rule, when the president rule imposed in a state, the judicial review on the point of the president rule அது வந்து பாப்பாங்க. அது judicial reviewல வருது. Unconstitutional dismissal. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது கரெக்டான காரணத்தோட இது இம்போஸ் பண்ணல அப்படின்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் செகுலரிசம் இஸ் த பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர். செகுலர் இந்த எஸ்ஆர் பொம்மாய் ஜட்ஜ்மெண்ட்ல சொன்னது பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி கேசவானந்த பாரதி கேஸ்ல 1973ல சொல்லியிருப்பாங்க. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல செகுலரிசம் ஆட் பண்ணது இந்த எஸ்ஆர் பொம்மாய் கேஸ் ஜட்ஜ்மெண்ட். அண்ட் செகண்ட் நியூஸ்
India rejects COA's award on Indus Water Treaty. So Indus Water Treaty, which was laid on 1960 in the mediation of World Bank. என்னன்னா how to பிரிச்சுக்கிறது இண்டஸ் வாட்டரை எப்படி நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம் சொல்லி இந்தியாவும் பாகிஸ்தான் சொல்லி மத்தியஸ்தரம் பண்ணதுதான். இப்போ பஹல்காம் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் we have blocked much of the water flowing to Pakistan. அதனால இவங்க வந்து இன்டர்நேஷனல் கேஸ் வாங்கிறாங்க. அதுல ஃபார்ம் பண்ணதுதான் இந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். ஓகேவா, ஹேக்ல தான் இஷ்யூ பண்றாங்க அந்த சிஓஏ அப்படிங்கிறது. என்னன்னா ஒரு லீகல்லா டிஸ்பியூட்டை சமாதானமா பேசி முடிக்கிறது மாதிரியான பாயிண்ட் தான் இந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அப்படிங்கிறது. ஸோ அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்க கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை இந்தியா வந்து ஏத்துக்கல. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தண்ணி வந்து அந்த இண்டஸ்ல இருந்து வர தண்ணி, இண்டஸ் வாட்டர்ல இருந்து, இண்டஸ் ரிவர்ல இருந்து வர தண்ணி நம்ம நிறைய பிளாக் பண்றோம், ஸோ யூ ஷுட் நாட் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி ஹேவ் நாட் அக்செப்டட் தட். ஓகேவா. ஸோ பாகிஸ்தான் சேலஞ்ச். பாகிஸ்தான் என்ன சேலஞ்ச் பண்றாங்க பின் பாயிண்ட் பண்ணி, கிஷான் கங்கா அண்ட் ராட்டில் இது ரெண்டு ப்ராஜெக்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், தண்ணி அந்த அணையில கட்டி தேக்க வச்சு அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறோம், அதுல கூடாதுன்னு சொல்லி சிஓஏ சொல்றாங்க. பட் அதை வந்து நம்ம பண்ணியே தீர்வோம்னு சொல்றோம். ஓகே, இந்தியா பாய்காட்டட் தட் சிஓஏ ஆர்பிட்ரேஷன். ரைட். கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னது, ஒரு இஷ்யூவை பர்ஃபெக்ட் ஒரு இஷ்யூக்காக ஒரு டிஸ்பியூட்டை பேசி தீர்க்கிற மாதிரியான ஒரு மெக்கானிசம். லைக் எப்படின்னா, ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஒரு மெக்கானிசம் இருக்குல்ல இந்தியன் பாலிட்டியில, அது மாதிரியான ஒரு மெக்கானிசம் இந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். லீகலி பைண்டிங், நியூட்ரல் எக்ஸ்பர்ட், டெக்னிக்கல் இஷ்யூலாம் அதுல இருக்கிறதுனால அதுல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்களே நல்ல டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டா தான் இருப்பாங்க. ஓகே, ஆர்பிட்ரேஷன் அப்படிங்கிறது பைண்டிங் டெசிஷன், டெம்பரரி டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பாடி. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில டெம்பரரி டிஸ்பியூஷன் ரெசல்யூஷன் பாடி. ரைட். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஸ்ட்ரைக்ஸ் அட் ட்ரக் சிண்டிகேட் வித் ஃபர்ஸ்ட் எவர் சீசர் ஆஃப் கேப்டகான் சிரியன் நேஷனல் அரஸ்டட். கேப்டகான் அப்படிங்கிற ஒரு புதுவிதமான சிந்தட்டிக் ட்ரக். சிந்தட்டிக் ட்ரக்னா அது நேச்சுரலா இங்க பிரசன்ட் ஆன ட்ரக்கே இல்ல, சிந்தசிஸ் மூலமா ரெடிமேடா ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்ல கெமிக்கல் கம்போசிஷன்ல ஏற்படுத்தின ஒரு ட்ரக் தான் இந்த கேப்டகான். ஸோ இது மாதிரி சிந்தட்டிக் ட்ரக் நிறைய இருக்கு. பட் இன்னும் சிரியாவில இருந்து இந்த டைப் ஆஃப் சிந்தட்டிக் ட்ரக் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் எடுக்கிறாங்க. எங்க எடுக்கிறாங்க? டெல்லியில் எடுத்திருக்காங்க. ஓகே, டோட்டலா சீசர் பண்ண வெயிட்டேஜ் வந்து 227 கிலோகிராம்ஸ். எஸ்டிமேட்டட் வேல்யூ என்னன்னா 180 crores வரும் ஒட்டுமொத்த வேல்யூவா இருக்குன்னு சொல்றாங்க. டைம் லைன், ஃபர்ஸ்ட் May 11 சப்பாத்தி கட்டிங் மிஷின்ல வச்சிருக்காப்ல. அடுத்து May 14 ஷீப் இந்த உள்ளால ரெடி பண்ண ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைய வச்சிருக்காப்ல. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த ரெண்டு கம்போசரையும் எடுத்து வச்சு பார்த்தா அந்த 227 kilograms இருக்கு. ஓகேவா. இது ஆக்சுவலா இட் இஸ் கோயிங் ஆன் த வே டு வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ். அரேபியா, சவுதி அரேபியா, ஓமன் இந்த மாதிரி நாடுகளுக்கு போக வேண்டியது இந்தியாவில் ஸ்டேஷன் ஆயிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் இவர் யார் இந்த சிரியன் நேஷனல் யாருன்னா, இவர் ஆக்சுவலா ஒரு டூரிஸ்ட் விசாவில் வந்து ஸ்டே பண்றவர். ஆக்சுவலா இந்த விசாவோட டைம் முடிஞ்சிருச்சு ஜனவரி 2025. அதுல இருந்து இல்லீகலா ஸ்டே பண்ணிருக்காரு. அதுல ரைட் பண்ண போக்குள்ளதான் இந்த ட்ரக் மாட்டிருக்கு. ஸோ வாட் இஸ் கேப்டகான்? கேப்டகான் அப்படிங்கிறது கண்டெய்னிங் பினித்திலின். அது ஒரு ரா மெட்டீரியல்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேரண்ட் மெட்டீரியல் வந்து பினித்திலின். ஸோ பினித்திலின் அப்படிங்கிற ஒரு ரா மெட்டீரியல் இருந்து தயாரிக்கிறது தான் இந்த கேப்டகான். ஓகேவா. என்னன்னா, இது நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு ட்ரக். ஸோ இது எந்தெந்த ஏரியாக்குள்ள வரும்னா, அமபெட்டமைன், மெத்தபெட்டமீன், கெஃபைன் இந்த மாதிரியான ட்ரக்ஸோட ஃபேமிலியில வர்றதுனா இந்த கேப்டகான். ஆனா இது வந்து ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. ஓகேவா. ப்ரீகர்சர் இதுக்கு முன்னாடி. ஸோ எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு ட்ரக் இது வந்து ஆக்சுவலா ஒரு எவால்வ்டு ஒரு ஹையஸ்ட் ஸ்டேஜ் ட்ரக் தான் இந்த கேப்டகான். அதுக்கு முன்னாடி இருந்தது என்னன்னா எஃபிடரின், P2P, சூடோடெஃபென். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரிஸ் எல்லாம் வந்து ரூட் லெவல்ல இருக்கிற ட்ரக்ஸ். இதுல இருந்தா இங்க ஹையஸ்ட் ட்ரக்கா போயிருக்கு, டெவலப்டு ட்ரக். ஸோ எஃபெக்ட்ஸ், ஹெல்த் எஃபெக்ட்ஸ் என்னன்னா, ஸோ அந்த ட்ரக் ஒன்லி எடுத்துட்டு போனீங்கன்னா அலர்ட்னஸ், இன்க்ரீஸ் அலர்ட்னஸ், மைண்ட் பயங்கரமா ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப காஷியஸா இருப்போம், எலிவேட்டட் ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர். இதெல்லாம் லாங் டேர்ம்ல என்னங்கன்னா அடிக்ஷன், ஆங்ஸைட்டி, ஹாலுசினேஷன், நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூ எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த கேப்டகான். கேப்டகான் வந்து நார்கோ கான்ஃபிளிக்ட் ட்ரக், கிரைம், ஆர்கனைஸ்டு கிரைம். இது வந்து ஒரு லிங்க்டு நெட்வொர்க், கரெக்டான நெட்வொர்க்ல போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் லாஸ்ட் நியூஸ், பேரன்ஸ் ஃபாலோஸ் இன் மணிப்பூர் ஷெட் தேர் மைக்ரேட்டட் ட்ரேட். இந்த பேரன்ஸ் லாஸ் சாலோஸ் அப்படிங்கிறது என்னன்னா,
ஒரு இந்த பறவை, அந்த பறவைக்கு என்னன்னா அதோட நேச்சர் ஆஃப் லிவிங் என்னன்னா இம்பால் வேலியில இந்த வின்டர் டைம்ல வந்து சம்மர் டைம்ல வந்து இங்க ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் போகும், மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ். பட் ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இம்பால் வேலியில இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி போகவே இல்லை. ஸோ அதுதான் நியூஸ். ஸோ வி ஹேவ் டு ரீட் அபவுட் திஸ் பேரன் ஸ்வாலோஸ். ஃபர்ஸ்ட் இயர் ரவுண்ட் ட்ரிப் இம்பால் வேலியில இருக்கணும். எங்கெங்கன்னா பிஷன்பூர், இம்பால் ஈஸ்ட், இம்பால் வெஸ்ட் அண்ட் தௌபல் இந்த ஏரியாவெல்லாம் இருக்க வேண்டியது. பட் ஸ்டே பண்ணிட்டு திரும்பி போக வேண்டியது. அதனால இப்போ திரும்பி போகல, அதே இடத்துல இருக்கு. ஓகேவா? why did they stop migrating? என்னன்னா மேலியோட கிளைமேட் நல்லா அவங்க அந்த ஸ்வாலோவோட கரெக்டான ஆப்ட் கிளைமேட் இருக்கிறதுனால, அது ஆக்சுவலா என்னன்னா வீடோட இந்த ஸ்லாபு, மட் பிளாட் இந்த மாதிரி ஏரியாவில் கூடு கட்டக்கூடிய ஒரு பறவை. ஸோ இந்த மாதிரியான அவங்க ஹேபிடேட்டுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த இம்பால் வேலியில இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட். அண்ட் இன்டர்பிரீடிங், அதே ஸ்பீசிஸ்ல இருக்க வேற பறவையோட இன்டர்பிரீட் பண்றதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஏரியா தான் இந்த இம்பால் வேலி. அண்ட் ஆன்சிஸ்ட்ரல் ட்ரைட் லாஸ்ட், கல்ச்சரல் ப்ரொடெக்ஷன். ஸோ மைத்தி பீப்புள் வந்து இது வந்து ஒரு இந்த பறவை வந்து ஒரு குட் சைனா ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் ப்ரொடெக்டும் பண்ணுவாங்க. ஸோ அது சேஃப்டியும் இருக்கு, அதனால இங்கே ஸ்டே பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அபவுட் திஸ் பேரன் ஸ்வாலோ: டீப்லி ஃபிளாக்டு டெய்ல், லாங் பாயிண்டட் விங், ப்ளூ அப்பர் பார்ட்ஸ், ரெட்டிஷ் த்ரோட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்பெல்லாம் யூபிஎஸ்சியில் ஒரு உயிரினத்தை வச்சு அதோட லைஃப் ஸ்டைலை பற்றியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் த வேர்ல்டு, யூரோப், ஏஷியா எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்காலஜிக்கல். இது வந்து எக்காலஜிக்கல் இண்டிகேட்டர் மாதிரி. ஒரு எக்காலஜிக்கலா வயபிளா ஒரு பொல்யூஷன் இல்லாத இடத்துல தான் இது இருக்க முடியும். அண்ட் தென் இட் இஸ் நேச்சர். இது வந்து அதிகமா இன்செக்டிவரஸ், இன்செக்ட் அதிகமா அட்டாக் பண்றதுனால ஃபார்மர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பறவைலாம் வந்துச்சுன்னா விரட்ட மாட்டாங்க, இன்செக்ட் அதிகமா கன்சியூம் பண்றதுனால. ஸோ நேச்சுரல் பெஸ்ட் கண்ட்ரோல், இன்டிகேட்டர் ஸ்பீசிஸ், ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் வந்து லீஸ்ட் கன்சர்ன். மார்க் டெஸ்ட் மெயின்ஸ் மார்க் கொஸ்டின் வந்து Indus Water Treaty has become a casualty of cross-border terrorism. So, cross-border terrorism ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. Examine the linkage between India's water security and counter system policy. ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ் எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ.